இது ஒரு ஆம்லெட்டு. இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நல்லா நம்ம டயட்டு மெயின்டைன் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இது எப்படின்னா, முட்டைக்கோஸை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பீலர் வச்சுருக்கோம்ல, அதில் அது இப்படி இப்படி பீல் பண்ணாலே இந்த மாதிரி சேமியா மாதிரி வந்துடும். அதுக்குள்ளே முட்டை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு முட்டை போட்டால் போதும். ஓகேவா? அது பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி பண்ணிக்கணும், கொத்தமல்லி தழை, அப்புறம் உப்பு, மிளகுத்தூள். உங்களுக்கு மிளகாத்தூள் காரம் வேணுன்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், அது ஆப்ஷன் தான். மிளகுத்தூள் தான் நான் ஃபுல்லாக காரத்துக்கு போட்டிருக்கேன், நல்லதும் கூட. அதனால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. வேறு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அந்த எக்கை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். போட்டுட்டு இங்கே பாருங்கள், அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வெறும் முட்டைக்கோஸும் மட்டும்தான். அதை போட்டு இப்படி ஆம்லெட் மாதிரி ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெயாக தேங்காய் எண்ணெயை விட்டு ஒரு சைடு இதானோடனே வெந்தவுடனே அழகாக இப்படி திருப்பி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆம்லெட் ரெடி. இது மாதிரி கேரட்டு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் கட் பண்ணி போட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கேரட்லாம் துருவி போட்டுக்கலாம், முட்டைக்கோஸ்னால் இப்படி பீல் பண்ணி போட்டுக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு டெய்லி இந்த மாதிரி ஒரு காலையில் டயட்டுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணால் ஸ்வீட் கார்னு, கேப்சிகம் என்ன வேணாலும் போடலாம். இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்பும் வேணாது. நானும் அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே காய்ஸ், என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.